தேர்தல் களத்தில் நடந்த கலகலப்பான தருணங்களை சொல்ல வருது இன்றைய மைக் செக் 1 2 3. ஹலோ மைக் செக் 1 2 3. வணக்கம் மக்களே, பரபரப்பான தேர்தல் களத்தில் நடந்த விறுவிறுப்பான பல சம்பவங்களை கடகடன்னு பார்த்துடலாம். இது மைக் செக் 1 2 3. நேத்து மெட்ரோவில் பயணம் பண்ணி வாக்கு சேகரித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு புதுக்கோட்டையில் காலார நடந்து காத்து வாக்குல வாக்கு சேகரித்து கலகலப்பை கூட்டி இருக்காப்ல. மேல துண்டை தூக்கி வீசுறது ட்ரெண்ட் ஆகிட்டு வர இந்த வேலையில தலைவி மேல தொண்டர் ஒருத்தர் வீசின துண்டு அவங்கள ரொம்பவே காண்டாக்கிடுச்சு. போகும்போது சாவு ஊர்வலத்தை பார்த்துட்டு போனால் நல்ல சகுனம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் தேமுதிக பிரச்சாரத்தில் அந்நியார் அவர்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் திடீர்னு ஒரு சாவு ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து சுற்றி இருந்தவங்கலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆஹா, அமோகமான தருணம், அமோகமான சகுனம், இந்த தேர்தல் நமக்கு வெற்றி வாய்ப்பு எக்கச்சக்கம். உன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி. தொண்டர்களுக்கு முத்தம் கொடுத்து ஃபேமஸ் ஆன தலைவர்களை நாம பார்த்திருப்போம். ஆனா தொண்டர்களை பலார்னு ஒரு அரை விட்டு ஃபேமஸ் ஆகிற தலைவர் இப்பதான் பார்க்க போறீங்க. ஃபர்னிச்சர் மேலே கையை வச்சா டெட் பாடி நீ தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிரச்சார வண்டி மேலே மட்டும் யாராச்சும் ஏறினீங்கன்னு வைங்களேன், காண்டாயிடுவேன், காண்டு அடி பிச்சு வெளுத்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏறுறவங்களுக்கு எல்லாரும் ஒரு அடியை போட்டு அமுச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக குழந்தைய தூக்கிட்டு வந்த அப்பாவை அடி போட்டு அமுச்சிருக்காரு. நாம கட்சி மாறிட்டோம், நம்ம சின்னமும் மாறி போச்சு, இதெல்லாம் தெரியாம பழக்க தோஷத்துல பழைய கட்சியான இரட்டை இலைக்கு வாக்கு போடுங்க மக்களே அப்படின்னு தெரியாம வாய் தவறி கேட்டிருக்காரு இங்க ஒருத்தர். புரட்சிதான் தமிழக வெற்றிக்கழக தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கு, இரட்டை இலை சின்னத்தை அங்கு, இரட்டை இலை சின்னத்தை அங்கு, இரட்டை இலை சின்னத்தை நான் கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். அன்னைக்கு என்னது இரட்டலை, இப்போ விசில் சின்ன, அன்னைக்கு என்னது இரட்டலை, இப்போ விசில் சின்ன, அன்னைக்கு என்னது இரட்டலை, இப்போ விசில் சின்ன. வித்தியாசமா யோசிக்கிறதுல நம்ம ஊர்காரங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் குடுகுடுப்பக்காரங்க கிட்ட போட்டு வந்து வாக்கு சேகரிச்சிருக்காங்க திண்டுக்கல் திமுக காரங்க. உலகையே பிரமிக்க வைக்கும் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயிலை 20 மீட்டர் வெள்ளை ஸ்கிரீனை வச்சு மறைச்சிருக்காங்க தஞ்சாவூர்ல பொதுக்கூட்டம் நடத்தின திமுக காரங்க. அந்த அருபெரும் அதிசயத்தை நீங்களே பாருங்க. எம்ஜிஆர் ரெட்டலைக்கு ஓட்டு கட்டி தானே பார்த்துருக்கீங்க, மாம்பழத்துக்கு ஓட்டு கட்டி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, அதுவும் ஒத்தையில் வரலங்க. ஒரு பக்கம் பிரதமர் மோடி, இன்னொரு பக்கம் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இப்படி ஒரு பெரும் படையோட வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு.
எப்படி பயங்கரமா இருக்கா? இதே மாதிரி பல கலகலப்பான கண்டென்ட்டுகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருண் பாண்டியன். Hello, mic check 1 2 3.